அனைவருக்கும் வணக்கம்ங்க. விஷ்வாஸ் பிங்க் டைரிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான சூப்பரான ஆலு சப்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. முதல்ல ஒரு வாணலில் 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பட்டை, 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுட்டு 2 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. இதெல்லாம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை இலைகளை போட்டுக்கலாங்க. 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு வெங்காயத்தை கொஞ்ச நேரம் வதக்க விட்டுடலாங்க. வெங்காயம் வதங்கின உடனே 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு அதையும் 1 நிமிஷம் வதக்கிட்டு 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டுட்டு மிளகா வெடிப்பு போகிற வரையும் அதை வதக்கிக்கலாங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி இது போல் விழுதாக சேர்த்து இதையும் வதக்கிக்கலாங்க. இந்தளவு வதங்கின உடனே ஒரு 3 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணியை இதில் சேர்த்துக்கிறேங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாங்க. நல்லா கொதித்த உடனே உருளைக்கிழங்கை வேக வச்சு இதே போல் மசித்து இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 3-5 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. கொத்தமல்லி இலைகளை மேலே தூவிக்கலாங்க. இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, புலாவ் எல்லாத்துக்கும் சூப்பரான சைட் டிஷ்ஷாக நல்லா இருக்குங்க. அவ்வளவுதாங்க, ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான டேஸ்டியான ஆலு சப்ஜி தயார்.